கொரோனா நோய் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தது. உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கானோர் மாண்டு போனார்கள். அந்த கொரோனா நோய் காட்டிலிருந்து தான் பரவி வந்தது. அப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் அந்த கொரோனா நோயை தடுக்கிறதுக்கு ஒரு மாற்று வேலையாக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேப்பம் இலை இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது வேப்ப இலை தான் அது. அந்த வேப்பலையை என்ன பண்ணாங்க, அதை கொத்து கொத்தாக வச்சு வீட்டு வாசலில் வச்சுட்டாங்க. கொரோனா நோய் வரல, கொரோனா நோய் அவங்களுக்கு வரல. அந்த வைக்காமல் இருந்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் கொரோனா நோய் வரல. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்படி ஒரு நம்பிக்கை. உண்மையிலேயே காலரா நோய் வந்தது, அதுக்கு இதெல்லாம் வைத்தியம் இல்லை, பேதி. நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. தண்ணி போயிடும், அதில் எல்லாமே போயிடும். டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, அது போயிடும். அது ஒரு நோய் தான். அது தண்ணியிலேருந்து வரக்கூடியது தான். பலர் இறந்தார்கள், இப்பொழுதெல்லாம் அது இல்லை. ஆனாலும் அந்த அம்மை என்ற ஒரு நோய், அது என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புல எல்லாம் கொப்பளமாக வந்துடும். அது வலியை உண்டாகும். உடஞ்சி போய் அதுலேருந்து தண்ணி வரும். அந்த இடம் ஒரு வடுவாக மாறிடும். அதை தான் ஸ்மால் பாக்ஸ் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதையெல்லாம் தடுத்து விட்டார்கள். இன்றளவும் பலவிதமான அம்மை நோய்கள் இருக்கிறது. ஸ்மால் பாக்ஸு சுற்றிலுமே அழிக்கப்பட்டது, எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வேப்பம்பூ அம்மை, சின்ன அம்மை அப்படிலாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேப்பிலையை வீட்டு வாசலில் வைப்பார்கள். நோய் குணமாகாது, அது தானாகவே சரியாகிடும். ஆனால் எதுக்குடா இவங்க வேப்பிலையை வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வெளியில் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அது பரவிடும், வாய் மூலமாக பரவிடும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிடும், ஏதோ உள்ளே ஏதோ அம்மை நடந்திருக்கு, அதனால தான் அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல வழி தான். அதனால் நம்ம தனிமைப்படுத்தி கொண்டால் கொரோனா நோய் எல்லாம் எல்லா நோயுமே போய்விடும், தொற்று நோயாக மாறாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அம்மை நோய், பெரியம்மை, சின்னம்மை எல்லாவற்றிற்குமே இந்த வேப்ப மரம், வேப்பங்காற்று, வேப்ப இலை எல்லாவற்றிற்கும் நல்லது. மிகச்சிறந்தது ஒரு மூலிகை சொல்லலாம். கொழுந்து அந்த வேப்பிலையை சாப்பிட்டால் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாம் செத்து போய்விடும். அதுபோல் பாவக்காயும் கருப்பாக இது கசப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது சுகரை குணப்படுத்தாது, ஆனால் அந்த இதில் பூச்சிகள்லாம் செத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வாழை மரம் இந்த வேப்ப மரம் ஒரு சிறப்பான மரம், மூலிகை மரம் என்று சொல்லலாம். அதில் வீட்டில் வளர்ப்பது நல்லது. அந்த வேப்ப மரத்தை தெய்வீக மரமாக பலர் கருதுவதுண்டு. அதை வெட்ட மாட்டார்கள். அதெல்லாம் கிராமத்தில் தான். தற்பொழுது வேண்டுமென்றால் வைத்து கொள்ளலாம், தேவையில்லை என்றால் வெட்டிவிடலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை, நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இப்படி அந்த காலத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும். அது இந்த போல வேப்ப மரம் நல்லது, பூசர மரம் நல்லது, தென்னை மரம் நல்லது, அரச மரம் நல்லது. இதுபோல் பல மரங்கள், நமக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே. புளிய மரம், நமக்கு எல்லா மரங்களிலிருந்தும் நமக்கு காய்கள் கிடைக்கிறது, கனிகள் கிடைக்கிறது. எல்லா மரங்களுமே, எல்லா பழங்களுமே, எல்லா விதைகளுமே நல்லது தான். பொதுவாக சிலவற்றை வைத்தும் அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இந்த நோய்க்காக சொல்லும் பொழுது அது. ஆனால் மற்றதை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் நாம் பேச வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன்.
அம்மை நோய் தற்பொழுது வருவதில்லை. யாருக்கும் அந்த ஸ்மால் பாக்ஸு எராடிகேட் பண்ணிட்டாங்க, யாருக்குமே வரலை. எப்போவாவது அந்த சூட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும், தானாகவே போயிடும், தனிமைப்படுத்தினா போயிடும். இப்போ கொரோனா நோய் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதனால் என்னாச்சு, சைடு எஃபெக்ட் வந்துட்டுது, பலர் பாதிப்பு அடைந்தார்கள். பின்னாடி அந்த அவர்களே சொல்கிறார்கள், அதனால் பல பாதிப்புகள் உண்டாகிவிட்டது, நிறுத்திவிடுங்கள் என்று எடுத்து விட்டார்கள். இப்பொழுது அது கொரோனா நோய் இல்லை, தனிமைப்படுத்தி கொண்டால் போதும் என்ற அளவிற்கு மாறிவிட்டது. அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் உங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.